ஹாய்டா. ஃபர்ஸ்ட் மேரேஜ் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படி பார்த்துடலாம். இங்கே பாருங்க, எதுவாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு பேசிக்கலாம். ப்ளீஸ் என் கையை மட்டும் விடுங்க. அதை பற்றி ஒன்று விட முடியும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? இதனால உனக்காக நாங்கள் அந்த லவ் கிளப்புக்கு லாட்ஜுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கோம் தெரியுமா? பாரு, உனக்கு அவ்வளோ மணி வேணாலும் கொடுக்குறேன். இங்கே பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். எவ்வளோ மணி வேணாலும் கேளு, நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். பட் எங்களுக்கு மட்டும்தான் வேணும். என் கையை விடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை. என்னை நீங்கள் தப்பு புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் கையை விடுங்க ப்ளீஸ். நான் போகணும். நான் சொன்ன மாதிரி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. விளையாடாதா? மேரேஜ் ஆகிடுச்சா? இந்த மாதிரி ஆக்டிங் வேண்டாம். பட் இந்த மாதிரி பொண்ணால நீ ரொம்ப அழகாக இருக்க. என்னன்னு தெரியல, நீ ஜஸ்ட்டு கால்கள் தான். பட் ஒரு மாதிரி இருக்க. அதனால என்ன தெரியல, உங்ககிட்ட வரணும்னு தோணுது. அப்படி தானடா? அப்படியே சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறான். அவனுங்களுமே குஷியா சொல்கிறது கேளு, வாப்பலாம். இவன் மட்டும் இல்லை, நானும் எவ்வளவு நாளாக நீ கேட்டு கொடுக்குறேன் பிள்ளமா. இன்னொரு கையை அவன் பிடிக்க வரான். அதுக்குள்ளே நீங்கள் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அக்கறத்தை ஓடும் போதும் கரெக்டாக அவங்க சாரியை பிடிச்சிட்டான். எங்கே ஓடுறா? பிடிச்சி இவ்வளோ லவ் பண்ணுங்கடா. இவகிட்ட பேசினால வேலைக்கு ஆகாது. விட்டா எங்கிறது ஓடிடுவான். இப்போ மட்டும் மிஸ் பண்ணணும்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் இவளை பிடிக்கவே முடியாதோ. அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் சாரியை பிடிச்சி இழுக்கும் போதும் அந்த ட்ரெஸ்ஸு வேறு அடிக்கடிக்கு கிளியிற மாதிரி ஒரு சவுண்டு வருது. ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க ப்ளீஸ். எப்படி பண்ணுறீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? திரும்பி திரும்பி பார்க்குறீங்க, யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படி சொல்லிவிட்டு யாரும் இந்த பிளேஸில் இல்லை. அன்டைம் வேறு, கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாகவே இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கவர் பண்ணிவிட்டு அங்கே ஓட ட்ரை பண்ணுறீங்க. பட் அவனுங்க தான் ஒரு 3 பேர் இருக்கானுங்க இல்லையா? அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வெளியே வரவே முடியல. அவனுங்க உங்களை எழுதிட்டு வந்து அந்த மெடிக்கலுக்கு பின்னாடி ஒரு கார்னரில் அப்படி பிடிச்சிட்டு, காருக்கு சொன்னீங்களா வந்துட்டுருக்கா, எவரை துள்ளுறாடா கத்துறாடா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. சீக்கிரம் சொல்லுங்கள், கார் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். விட்டானா இங்கிட்டு ஓடிடுவான். ஒருத்தவங்க கையை 2த்தையும் லாக் பண்ணி வச்சுருக்கான். ஒருத்தன் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக்லேருந்து உங்களை பிடிச்சிட்ருக்கான். ஒருத்தன் ஃபோன் பண்ணி யாருக்கோ கார் கொண்டு வர அப்படி சொல்லிகிட்ருக்கான். இவன் ஜேகே எவ்வளோ நேராச்சு போய்ட்டு என்ன பண்ணுறான் அப்படியே சொல்லிவிட்டு அவன் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணிவிட்டு ஓகே எங்கே இருக்கான்னு செக் பண்ணுவோம் அப்படியே சொல்லிவிட்டு எழுந்து அந்த ஹாஸ்பிட்டல், இது குட்டி ஹாஸ்பிட்டல் இல்லையா, எழுந்து வெளில வரான். வரும்போது இங்கே தானே எங்கேயோ மெடிக்கல் பார்த்தோம் அப்படியே சொல்லிவிட்டு மெடிக்கல் கிட்டே போகிறான். அங்கேயுமே இல்லை. எங்கே போயிட்டா? ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட மணி இருந்ததா? மணி எடுக்க காருக்கு போயிட்டால என்ன அப்படியே சொல்லிவிட்டு அவன் கார்கிட்டேயும் போகிறான். கார்லேயும் இல்லை. காரில் தான் உங்கள் பர்ஸ் இருக்குது. கார்லேயும் நீங்கள் இல்லை. அங்கே போயிட்டா? அவன் திரும்பி திரும்பி பார்க்குறான். காணோம். நம்மளை கோவமாக கூட இல்லை, எங்கேருந்து விட்டுட்டு போயிட்டான்னு சொல்கிறதுக்கு. நம்மளுக்கு கை அடிபட்டுச்சு, அப்புறம் நம்மளை விட்டு போவா? அவன் திங்க் பண்ணிகிட்டே அங்கேயே நிற்கிறான். எந்த பக்கம் போயிருப்பா அப்படி சொல்லிட்டு வழியை திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, என்னமோ ஒரு பயமாக அப்படி இருக்குது. செக்கே அப்படி பார்த்துட்டே இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, தண்ணி வந்துகிட்டே இருக்கு. செக்கி உங்களுக்கும் கொஞ்சம் தள்ளி அப்படி தான் நிற்கிறான்.
இவனுங்க செக்கியோ பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. எப்படா அந்த கார் வரும் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கானுங்க. செக்கிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. எங்கே போயிருப்பா, மெடிக்கல் தானே போகிறோன்னு சொல்லிட்டு போனான். அப்படி சொல்லிட்டு அக்கேன் அவன் மெடிக்கல் கிட்ட வரான். அவன் மொபைலில் இருக்க உங்கள் ஃபோட்டோவை காட்டிட்டு, இந்த பொண்ணு பார்த்துருக்கீங்களா, இவ்வளோ நேரம் இங்கே தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தா அப்படி சொல்லும் போதே அவன் உங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டு, ஆமாம் சார், இங்கே தான் டேப்லெட் வாங்க நின்றுட்டு இருந்தாங்க, நான் உள்ளே போகிறதுக்குள்ளே வெளியே வந்து ஆளை காணோம், எங்கே போயிருக்காங்க தெரியல. என்ன சார் டேப்லெட் வேணுமா? நோ வெளியே போயிட்டாளா? தெரியல சார், நான் டேப்லெட் எடுக்க உள்ளே போனேன், வந்தால் காணோம். எங்கே போயிருப்பா? டேப்லெட் வாங்க வந்திருக்கா, அதுக்கப்புறம் எங்கே போயிருப்பா? இங்கே இவனை உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்கான் இல்லையா பேக்கில் இருந்தே. சினுங்க அதடி, எதுக்கிட்டு இப்படி பண்ணுற? இந்த இருட்டில் இந்த டார்க்கான பிளேஸில் சத்தியமாக நீ வேறு மாதிரி இருக்க, அதுக்கான அமௌண்ட் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன்டி. நீ அதுக்கெல்லாம் ஒர்த்து தான், ஒர்த்தான ப்ளீஸு அப்படி சொல்லிகிட்டே அவனோட கை உங்கள் சாரிக்குள்ளே ஸ்டொமக்குள்ளே வந்து உங்கள் ஸ்டொமக்கை ரப் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பா கத்த முடியல, உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி இருக்கான். ஒருத்தவங்க கை ரெண்டும் பிடிச்சிட்ருக்கான். அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. உங்களை கிராஸ் பண்ணி ஒரு செகண்டில் ஜெயிக்க போகிறான். வாயில் கை வச்சு அழுத்திட்டுருக்கானுங்க. பேச முடியல. ஜெயிக்கவை பார்க்குறீங்க, கூப்பிட முடியல. டார்க்கான பிளேஸில் அவனுங்க உங்களை அந்த ஒரு சந்து மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வச்சுருக்கானுங்க. டேய் என்னடா ஆச்சு, இன்னமும் கார் வரல? இல்லைடா டேய், ஃபோன் பண்ணால் அவங்கள போதியில் இருக்கான்னு நினைக்கிறேன். கால் பண்ணாலும் எதுவும் வளர்றான், வரேன்னு சொல்கிறான், ஆனால் இன்னும் காணும். நம்ம வேணாலும் கேப் புக் பண்ணி போயிடலாமா? எதுக்கு கேப்பில் போனால் மாட்டிக்கிறதுக்கா? டேய் இவனை ஓம்னிங்களேலா சொல்ல மாட்டிக்கிறதுக்கு. இவ போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க. கேப் புக் பண்ணிட்டா? அவனும் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு, சரி அவன் வரானா பாரு, இல்லைன்னா கேப் புக் பண்ணு. சத்தியமாக என்னால் வெயிட் பண்ண முடியலடா, அதுவும் இவளை இங்கே வச்சுக்கிட்டு இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ டச் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். உங்கள் தலையை ஆட்டிகிட்டே இருக்கீங்க. ரூமுக்கு போயிட்டே இருக்குடி உனக்கு. சத்தியமாக இது சரிக்கு மேலே உன்னை பார்க்க இப்படி இருக்க. மொத்தத்தையும் உருவம் நான் எப்படி இருப்பேன்? காது கொடுத்து கேட்கவே முடியல. தேம்புறீங்க, அழுவுறீங்க, தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. உங்களை மவுத்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கான் இல்லையா அவன், பேக்லேருந்தே தானே உங்களை ஹக் பண்ண மாதிரி எப்படி பிடிச்சிருந்துருப்பான். இப்போது உங்கள் ஒரு கை அந்த ஷோல்டர்கிட்ட ரப் பண்ணிகிட்டே அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி ஷோல்டரில் கிஸ் பண்ணுறான். ஃபீல் ஆகிடுச்சு, பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி பண்ணுறீங்க. என்னடி மூடாகுதா? அதான் சொல்கிற மாதிரி நீ கேட்குற அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன், உனக்கு ஓகே தானே? ஸ்ட்ரகிள் பண்ணாத. எங்கே ஏதாவது முடிக்கலாமா? சொல்லு அப்படி சொல்லிவிட்டு உங்கள் மவுத்தை பார்த்துட்ருக்கான். அவன் தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான் இல்லையா. ஓகே சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மவுத்துலேருந்து கை எடுக்கிறான். செக்கே கத்துறீங்க. டக்குன்னு அவன் க்ளோஸ் பண்ணிவிட்டு, எதை சொன்ன, என்னடி சொல்லிட்டுருக்க நீ? வாயிலேருந்து எதுக்கட கை எடுத்தா? கத்துறா பாரு, நீ டேஷ் மாதிரி கத்துறான். அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லாருன்னு அரைஞ்சிட்டான். எங்கள் ஜேகேக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க இல்லையா, அந்த சவுண்டு கேட்டுருச்சு. ஒயன் இங்கேடி இருக்க ஒயன் அப்படின்னு அவன் திருப்பி பார்க்குறான். எந்த டைரெக்ஷன்லேருந்து சவுண்டு வந்துச்சு லைட்டாக கேட்டிருக்கோம், அதுபடி வந்துட்டுருக்கான். இவன் எதுக்குடா கையெழுத்தா, எதுக்கு கையெழுத்தா, சும்மா இருக்க முடியலையா? இங்கே பாருடா எப்படி ஹக் பண்ணிகிட்ருக்கேன், சத்தியமாக என்னால் தாங்க முடியலடா. இங்கே ஏதாவது பெர்மிஷன் கொடுப்பா, இங்கே ஏதாவது பண்ணலான்னு பார்த்தான். அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு பல்லான்னு இருக்காடா. ஏண்டி ஒர்க்கில் எங்கேயும் போகிறது இல்லையா என்ன? எவ்வளோ ஷைனிங்காக இருக்க, கண்ணை மூடிட்டு அழுவுறீங்க.
கொஞ்சம் கூட அவங்ககிட்ட இருந்து உங்கள் கையை எடுக்கவே முடியல. அவன் உங்கள் ஷோல்டரில் கடிக்கிறான். வேணாம், அப்படி பண்ணாத, அப்படி அழுறீங்க. ஏய், செம்மையாக இருக்குடி, ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கு. ஆமாம், எங்கே போயிட்டு வர? எதுவும் மேக்கப் கூட நீ போடலடி, ஆனாலும் அவ்வளோ அழகாக இருக்க. அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் நெக்கில் வந்து பைட் பண்ணுறான். கையை வேறு பிடிச்சிட்ருக்கான் இல்லையா, கையும் எடுக்க முடியல. ஒரு மாதிரி நெளிஞ்சு ஆடி அந்த மாதிரி பண்ணுறீங்க. அவனுங்களுக்கு கோவமாக வருது. அவன் உங்கள் இடுப்பு பிடிச்ச ஷேக் பண்ணாதா, இந்த மாதிரி பண்ணும்போது தான் எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் முடியல. டேய், வண்டி எப்போ மணால் வரட்டும். கர்ச்சிஃப் இருக்கா? கர்ச்சிஃபா எதுக்கு? வாயில் திணிச்சு அடைங்க. என்னால் முடியாதா. ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான், கத்துறீங்க. அவன் கர்ச்சிஃப் வர அவங்க வாயில் திணிக்க வரான். வேணாம் வேணாம் வேணாம். கர்ச்சிஃப் வச்சு கட்ட வரான். திரும்பி பார்க்குறீங்க, ஜேகே எங்கேயாவது இருக்கான். நான் ஜேகேன்னு கூப்பிடலான்னு வரீங்க, அதுக்குள்ளே உங்கள் வாயில் அந்த மவுத்தில் கர்ச்சிஃப் வச்சு கட்டிட்டான். இப்போ தான்டா ஃப்ரீயாக இருக்கா? இப்போ டவுட்டே இல்லை. ஏய், கார் வரும்ல, 5 மினிட்ஸ்டா. சரி, அந்த 5 நிமிஷம் நான் ஏதாவது பண்ணிக்கிறேன். அவள் கையை விட. கையை விட்டால் ஓடிடுவான். விட்டுறா. அவன் கையை விட்ட உடனே இவன் உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். பெப்பே, சாரி, இதுக்கு எல்லாத்துக்குமே நீதாண்டி காரணம். ஏன்னா நீ என்ன மாதிரி இருக்க. அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வரும்போதும் நீங்கள் என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு பேக்லேயே போயிட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி முன்னுங்குறீங்க. ஜேகேக்கு இந்த சவுண்டு நல்லாவே கேட்குது. வயன்தான் அழுகுறால என்ன? அதை பேசிட்டுமே எதுக்கு அழுகுறா? வயன் வயன் எங்கடி இருக்கா? வயன் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுருச்சு. ஜேகேன்னு கத்தலான்னு வரீங்க. மவுத்தில் தான் கட்டி வச்சுருக்கானுங்களே, இன்னும் தேம்புறீங்க. வயன் எங்கே அழுகுறா? எங்கடி இருக்க அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வந்துட்டுருக்கான். இங்கே சரி, எங்கே பின்னாடி எங்கே போகிற? வாங்க, பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அவன் உங்கள் சாரி பிடிச்சி இழுத்து அதை கையில் ரொட்டேட் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சிக்கிட்டு, இங்கே வரலன்னா கழட்டி விட்டுருவான். அப்புறம் ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் உன்னை எங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எப்படி வசதி? அவனுங்கக்கிட்ட இருந்தவங்களால் வெளியே வரவே முடியல. ட்ரெஸ்ஸை வர பிடிச்சிட்ருக்கானுங்க. அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அவன் உங்கள் கிட்ட வரான். உங்கள் கை வர கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அவனை தடுக்க வரீங்க. உங்கள் கையை பிடிக்கிறான். உங்கள் நெக்கு கிட்ட வரான். இட திருப்பிக்கிட்டு ஒரு மாதிரி பின்னாடியே போகிறீங்க. அவன் பேக்லேருந்து உங்கள் கையை கொடுத்து ஹேர் க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படி வரும்போது ஒரு ஷார்ட்டு இருட்டில் தெரியல. தேம்புறீங்க. வயன் வயன் நீ ஓகே வாடி? ஒரு சவுண்டு. ஜேகேவை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. புரிஞ்சிருச்சு ஜேகேன்னு. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை. உங்கள் கையை டெஸ்ட் பண்ணுறான். கை கட்டி இருக்கு. ஏன் பேச மாட்டேன்றீங்கன்னு உங்கள் மவுத்துக்கு டெஸ்ட் பண்ணுறான். டார்க்காக இருக்கு இல்லையா, தெரியல உங்களுக்கு. அவன் உங்கள் கையை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள ஜேகே பின்னாடி ஒருத்தான் அவனை கிக் பண்ணிடுறான். ஜேகே கொஞ்சம் ஸ்லிப் ஆகுறான். டார்க்காக இருக்கு அந்த பிளேஸு. யார் என்ன எதுவுமே தெரியல. ஜேகே கொள்ள வெறி ஆகிட்டான். ஆல்ரெடி அவனுக்கு செம்ம கோவம் வரும். டோன் பண்ணி அவனை போட்டு செம்மாட்டி அடிக்கிறான். போட்டு பொலந்து அடிக்கிறான். வாயில் அடிக்கிறான். நீங்கள் அவ்வளோதான் உடைச்சிட்டிங்க. அப்படி நின்றுட்டிங்க. உங்கள் கையை கட்டி ரிமூவ் ஆகிட்டுருக்கு. உங்கள் கை எடுத்து உங்கள் மவுத்தில் இருக்க அந்த த்ரெட்டை எடுக்கவே இல்லை. கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அது எடுக்கவே இல்லை. அப்படியே நின்றுட்டு அழுதுட்ருக்கீங்க. பிகாஸ் யார் பார்த்தாலுமே உங்ககிட்ட இதுதான் சொல்கிற மாதிரி இருக்குது. இன்க்ளூடிங் ஜேகே கூட அப்படி தானே உங்களை பேசியிருப்பான். ஏன் அப்படி பேசுகிறாங்க? நம்ம
எல்லார்கிட்டேயுமே அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு சொல்ல ட்ரை பண்ணோம், சொல்கிறோம். பட் ஏன் நம்மக்கிட்டேயே அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்குறீங்க, சாரீ தான் போட்டிருக்கீங்க. நான் போடுற ட்ரெஸ்ஸு தான் உங்களுக்கு ஒருவேளை நான் அந்த மாதிரி பொண்ணுங்கிறதுனால அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? அந்த மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுது, அமைதியாக அழுதுகிட்டே அதே இடத்துல நிற்கிறீங்க. ஜேகே ஃபுல் தைரியம் இருந்தோம் என் புட்டாட்டி மேலே கை வைப்பீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? ப்ராஸ்டியூட்டும் என்ன அவகிட்ட ஒரு வாட்டி இருந்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டியா? அவளுக்கு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டியா என்ன? பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டாளா அவள் ப்ராஸ்டியூட்டு சொல்கிறான். ஜேகே அவன் வாயிலே அடிக்கிறான், செம்ம அட்டு. 2 பேரையும் அடிக்கிறான். ஒருத்த மட்டும் காருக்காக போயிருப்பான். அந்த கேபும் வந்துருச்சு. அந்த கேப் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பிளேஸுக்கு ஓடி வரும்போது செம்மடி 2 பேரும் வாங்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவன் உங்ககிட்ட வரும்போது ஜேகே திரும்பி ஒரு லுக்கு தான், அவ்வளோதான். அவன் அவங்க கையை விட்டுட்டு அங்கேருந்து ஓடிட்டான். ஜேகே அக்கிறது எழுந்து உங்ககிட்ட வரா. ஹே பப்பலாம் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறா. ஒரு மாதிரி இருக்கீங்க. என்னடி ஃபைன், நீ ஓகேல? உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறான். உங்கள் மவுத்துலேருந்து அந்த கர்ச்சீஃபை ரிமூவ் பண்ணலன்னு இப்போ தான் புரியுது. அவனே உங்கள் கர்ச்சீஃபை ரிமூவ் பண்ணுறான். அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க, உடஞ்சிட்டிங்க. யாரை பார்த்தாலும் அவங்கள இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுது. ஜேகே ஏய் என்னடி ஆச்சா? அடித்தானுங்களா? ஏன் அப்படி இருக்க? வயன் எதுவுமே பேசலை. ஜேகேக்கிட்டே எதுவும் பேசலை. அக்கறது நடக்க போகிறீங்க. ஏய் எதுக்கடி இப்படி இருக்க? என்னாச்சு? ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா. உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அவனோட வீட்டுக்கு உங்கள் ரூம்குள்ளே வரீங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ரெஸ்ட் ரூம் தான் போகிறீங்க. ஜேகே பார்க்குறான். அமைதியாக காருக்குள்ளே வர வரைக்கும் அமைதியாகவே உட்காந்துருப்பீங்க. நிறைய உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பான். அமைதியாக தான் உட்காந்துருப்பீங்க. அவன் அமைதியாக பெட்டில் உட்காடுறான். நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் நின்னது தான் கத்தி கத்தி அழுறீங்க. இங்கே இருக்க ஜேகேக்கு நல்லாவே கேட்குதா? எப்போவுமே ஜேகேக்கிட்ட சொல்வீங்க இல்லையா, அந்த வேர்ட்ஸ் தான். நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஏன் என்ன எல்லோரும் இப்படி பார்க்குறீங்க? ஏன் என்கிட்ட இப்படி நடத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. பட் இங்கே ஜேகேக்கு அவனும் சொல்கிற மாதிரி இருக்குது. அவனும் அந்த மாதிரி தானே பண்ணுறான். நீங்கள் அழுகிற சவுண்ட் அவனால் கேட்க முடியல, காது முடிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து உங்கள் கூட இருக்கும் போதெல்லாம் நீங்கள் அழுதுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லை அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க இல்லையா, அதுதான் ரிப்பீட்டடாக அவன் காதுக்குள்ளே ஓடுது. அவன் அதெல்லாம் திங்க் பண்ண அவன் காது டைட்டாக க்ளோஸ் பண்ணுறான். அவனுக்கே புரியுது. இப்போது உங்ககிட்ட ஒருத்தவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவனுங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கூட இல்லை. அது ஜேகேக்கே தோணுது. அவனுங்க அந்த மாதிரி உங்ககிட்ட ட்ரை பண்ணும் போதும் இதை தான் சொல்லி அழுவுறீங்க. ஜேகே உங்ககிட்ட வரும்போதும் இதை தான் சொல்லி அழுவுறீங்க. ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் இப்படியே உட்காந்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் தான் அவனே ரெஸ்ட் ரூம்குள்ளே வரான். நீங்கள் ஷவர் கீழே நின்றுட்டுருக்கீங்க. அவன் உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு சாரி 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 வயன் சாரி 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 டி. ஜேகே நீ சொல்ல என்னை பார்க்க அந்த மாதிரி பொண்ணு மாதிரி உனக்கு நான் தெரிஞ்சேன்னா நிமிந்து அவனை பார்க்குறீங்க. இல்லைடி இல்லை வயனுக்கு பாரு அப்படி பேசாதடி. இல்லை ஜேகே, இப்போ நீ ஏதோ என் மேலே அஃபெக்ஷனில் எல்லாம் பேசுகிற. பட் ஃபர்ஸ்ட்லாம் நீ எப்படி தானே சொல்லுவேன். ஏன் நான் ஏதோ ட்ரெஸ்ஸு கரெக்டாக போடலையா? மேக்கப் ஏதாவது நான் மேக்கப்பை
போட மாட்டேன் செக்கே. வேறு ஏதாவது நான் பேசுறது ஏதாவது கால்கள் மேலே உனக்கு அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சனா அவங்கள பார்க்கவே மாட்டேன்றான். அகெயின் ஹக் பண்ணிக்கிட்டு வயன் அப்படி பேசாதடி, ஏய் புரிஞ்சுக்கோ, அந்த மாதிரி கிடையாதுடி. என் புருஷன் நீ மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நீ என்னை அப்படி தானே சிக்கி சொல்லுவேன். இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு வானாண்டி வயன் அப்படி சொல்லாத. வயன் நீங்கள் பாரு, ஹே வானா அந்த மாதிரி சொல்லாத. இப்போது ரீசண்டாக தானே என்ன உனக்கு பிடிக்கும். நான் கேட்குறது இப்போ லட்சக்கேன். ஃபர்ஸ்டில் நம்மளுக்கு மேரேஜ் ஆன அப்போ சொல்லிச்சுக்கேன். உன் கணக்கு நான் கால்களாக தெரிஞ்சேன்னா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டேன். இல்லைடி, இல்லை என் பொண்டாட்டி நீ எப்படி தெரியவ அப்படியே சொல்கிறான். ஓகேடா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் சீக்கிரமாக முடிச்சிடலாம். பாய்.